தூயாவியராகிய தேற்றவாளனால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இறை மக்களாக இறை இல்லத்தில் இணைந்து தொழுது கொள்ள இயலாத சூழலிலே இக்காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம் அனைவரையும் பாதுகாப்பார். ஒருபோதும் விலகிடாத தேவ பிரசன்னத்துக்குள் வாழ்வோம். அரசு தரும் அறிவுரைகளை கேட்போம். கடவுளின் திருவிழா சுத்தப்படி சபையாக கூடிவர ஆண்டவர் அருள் புரிவார். அதுவரையிலும் விலகியிருங்கள், வீட்டில் இருங்கள், விழிப்புடன் இருங்கள், தூய்மையுடன் இருங்கள், சமூக விலகலை கடைபிடியுங்கள். இறை நம்பிக்கையில் இறை வேண்டலோடு இருக்கவும், ஒருவருக்கொருவர் உதவியாய் இருக்கவும் அன்பாய் கேட்கின்றேன். இத்தகு தொழுகையின் துவக்கத்திற்காக இறைவேண்டல் செய்வோமாக. நம்பிக்கை நாயகராகிய ஆண்டவரே, இந்த பரிசுத்தமும் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த காலை பொழுதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். வேதனையின் உச்சத்தில் உழந்து கொண்டிருக்கின்ற இச்சூழலிலே நம்பிக்கையின் இறைவனுடைய பாதத்தில் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கவும், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஆண்டவரே, சபையாக கூடி வந்து இறைவனை தொழுது கொள்ள முடியாத சூழலிலே தம்முடைய பிள்ளைகள் தங்கள் இல்லங்களிலே இந்த தொழுகை நேரத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது தம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கின்ற இடத்தை நீ பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இக்காணொலி வழியாக இந்த திருத்தொழுகையில் பங்கேற்கின்ற அத்தனை பிள்ளைகளின் கடவுள் ஆசி வழங்கும். நம்பிக்கை இழந்து இருக்கிற சூழலிலே நம்பிக்கையின் புது வாழ்வினை தந்து வைத்துள்ள ஆண்டவர் வாழும் கடவுள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இத்தொழுகையிலே உம்முடைய அருள் மாறிய எங்களில் ஊற்றும் உம்முடைய வார்த்தைகளை பாடலாகவும் இறை வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுதும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை நிறைவேற்றும். கிறிஸ்து இயேசுவின் திருவழியாக தாழ்பணிந்து மன்றாடுகின்றோம் எங்கள் தூய கடவுளே. ஆமென். தொழுகையின் ஆரம்பத்திற்காகவும் இறைநாம மகிழ்ச்சிக்காகவும் நாம் யாவரும் இணைந்து கண்களை ஏறெடுப்பேன், மாமேகராயன் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லுகின்ற கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன், மாமேகராயன் கண்களை ஏறெடுப்பேன், விண்மண்ணுண்டாக்கிய வித்தகன் இடமேறும், விண்மண்ணுண்டாக்கிய வித்தகன் இடமேறும், புத்தாசை என்றே வரும் கண்களை ஏறெடுப்பேன், காலை கள்ளாட ஓரங்காது காப்பவர் காலை கள்ளாட வேலோகில் நின்றிஸ்ரவேலரை காத்தவர், வேலோகில் நின்றிஸ்ரவேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்டோரங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன், பக்க நிழல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்க நிழல்லவரே
சிந்தனைக்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை வார்த்தைகள் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24 29வது வசனம் முடிய. யோவான் 20:24 முதல் 29 முடிய. இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவருடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த காலை வேளையிலே இந்த காணொளி வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்தளிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கை தருகின்ற ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு நம்பிக்கையும் கிருபையும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. பாடமாக வாசிக்க கேட்ட யோவான் 20ஆம் அதிகாரத்திலே வருகின்ற இந்த நிகழ்வு வழியாக சுருக்கமாக இந்த நாளுக்குரிய செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் நம்பிக்கை இழந்து வாழும் சூழல். இறை நம்பிக்கையும் மனிதனிடத்தில் இல்லை, தன்னம்பிக்கையும் மனிதனிடத்தில் இல்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்திருக்கின்ற கால சூழல். சில நாட்களுக்கு முன்னர் ஒரு நாளிலே படிக்க நேர்ந்த ஒன்றை உங்களுக்கு பகிர்கின்றேன். ஒரு பெண்ணானவள் தனக்கென்று ஒரு கல்லறையை தானே எழுப்பி இன்றும் அக்கல்லறை தன்னோட்டாக ஆயத்தமாகியிருப்பதை படிக்க நேர்ந்தது. மற்றவர்கள் மீது அவள் நம்பிக்கை இல்லாதவைகள் என்பதை இந்நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இன்று கடவுளை நாங்கள் நம்புகின்றோம், நாங்களும் கிறிஸ்துவின் அடியவர்கள் என்று சொல்லுகின்ற நாமும் திருமறையை ஒரு கரத்திலே தூக்கினாலும் மறுகரத்திலே தேங்காய் உடைத்தல், ஜபிக்கின்ற போதே மந்திரவாதிகளை தேடுதல், தசமபாகம் கொடுக்கும் போதே
பரிகாரம் கொடுத்தல், வாக்குத்தத்த வசனங்களை வைத்துக் கொண்டே கணக்கு கேட்டல், வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று பெரிய வசன அட்டையை வீட்டிலே தொங்கவிட்டு விட்டு வாசல் சாஸ்திரங்களை பார்க்கின்ற சூழல். கிறிஸ்தவம் எங்கே போகிறது? விசுவாசம் எங்கே? நம்பிக்கை எங்கே என்று சொல்லுகின்ற நிலைமைக்குள் இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியிலே திதிமு என்கின்ற தோமா இயேசுவினுடைய அன்பான சீடனாய் இருக்கிறார். நம்பப்பட்டவன் நம்ப மறுக்கின்றான். தோமா இயேசுவினுடைய ஊழியத்தில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரு சீடன். அற்புதங்களை அதிசயங்களை விசுவாசித்தவன், எதையும் நிதானித்து விசாரித்து அறிந்து பேசுபவன், முக்கியமான சீடன், நல்ல தைரியசாலி. யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யூதேயாவில் இயேசுவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் எழுந்தது. பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெருங்கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். இதற்காக காத்திருந்தார்கள். இந்த சூழலில் தான் லாசருடைய மரணமும் நடந்தது. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே 11 சீடர்களும் பயப்பட்டு நாம் போக வேண்டாம் என்று கூறினார்கள். தோமா மாத்திரம் நாம் போவோம், வெறுமையாக அல்ல, அவரோடு மரிப்பதற்கு போவோம் என்று கூறினார். இயேசுவுக்கோ மிக்க மகிழ்ச்சி. தோமாவின் மீது அதிக மதிப்பும் அளவு கிடந்த நம்பிக்கையும் ஏற்பட்டது. 11 சீடர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை காட்டில் இவனை அதிகமாக நம்பினார். இப்படிப்பட்ட இந்த தோமா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சீடர்கள் சொன்ன பொழுது நம்ப மறுக்கின்றான். யோவான் 20:19 வசனத்திலே பூட்டிய அறையில் இருந்த சீடர்களை ஆண்டவர் தரிசிக்கின்றார். இந்த தோமா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்கு காட்சியளித்தார் என்று சொன்ன பொழுது நம்பாததற்கு பல காரணங்கள் உண்டு. அன்று பெண்களினுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாத சூழல் இருந்தது. சீடர்கள் பயத்தினால் ஏற்பட்ட பிரமையில் பேசுகிறார்கள் என்று எண்ணினான். கற்பனை எல்லாவற்றிலும் கற்பனையில் இவர்கள் ஏதோ பிதற்றுகின்றார்கள் என்று அவனுடைய எண்ணங்களில் அமைந்திருந்தது. 20ஆம் அதிகாரம் யோவான் 20:28 கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை காண வேண்டும் என்று அவன் குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த காயத்தில் என் கையை போட வேண்டும், விழாவிலே என் கையை போட வேண்டும் என்றான். சில நேரங்களிலே நாம் நமது அறிவை பயன்படுத்தி கடவுளை கேள்வி கேட்பது உண்டு. தோமாவினுடைய வார்த்தைகள் இயேசுவினுடைய காயங்களில் மட்டுமல்ல, அவருடைய இருதயத்திலும் வேதனையை ஏற்படுத்தியது. பகைஞர்களால் ஏற்பட்ட வேதனையை விட நண்பர்களால் ஏற்பட்ட வேதனை இயேசுவை அதிகமாக பாதித்தது. உடனிருந்த சீடர்கள் ஆகிய
யூதாஸ் காட்டிக் கொடுத்தான், பேதுரு மறுதலித்தான், தோமா அவிசுவாசியாய் இருந்தான். இயேசுவினுடைய நம்பிக்கை தகர்ந்து போனது. இப்படி நம்பிக்கை தகர்ந்து போன சூழலிலே நம்ப மறுத்தவனை நம்ப செய்த இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி இயேசு உயிர்த்தெழுந்த காட்சியை தோமாவுக்கு வெளிப்படுத்துகின்றார் என்பதை திருமலை தெள்ளத் தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு வீட்டுக்குள் இயேசு தோன்றினார். பயந்து போயிருந்த சீடர்கள், அந்த கூட்டத்தில் தோமாவும் அவர்களோடு இருந்தார். இயேசு தோமாவின் அருகிலே சென்று தோமாவை உன்னுடைய விரலை நீட்டி என்னுடைய காயங்களில் போடு, உன் கையை என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். நீங்கள் நினைக்கலாம், இயேசு கோபத்தில் தோமாவை பார்த்து சொன்னார். அப்படி அல்ல. தோமாவனுடைய வாழ்விலே அவன் இயேசுவை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும் என்பதை இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். இயேசுவுக்காய் மரிக்க ஆயத்தப்பட்ட தோமாவுக்கு நன்றியுடன் திரும்ப நன்றிக்கடனை வெளிப்படுத்துகின்றதை பார்க்க முடிகிறது. சாந்தமான முகத்தோடு அன்பு நிறைந்த குரலோடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். What a great God! தோமாவால் தாங்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை. இப்போது சொல்லுகிறான், என் ஆண்டவரே, என் கடவுளே, உம்மைதான் உண்மை காட் என்று அவன் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றார். அன்று மரிப்பதற்காக யூதேயா போவோம் என்றார். இயேசுவை கண்ட பின் மரிப்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகின்றார். இந்தியாவுக்கு புறப்பட்டு வருகின்றார். வைராக்கியத்தோடு உழைத்து ஆண்டவருக்காக ஆத்ம அறுவடையை செய்கிறார். கிபி 74 மயிலாப்பூரில் ஈட்டியால் குத்தப்பட்டு மரித்து போனார். இன்று கிறிஸ்தவம் எங்கே செல்கிறது? உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புகிறதா? இல்லை, சந்தேகிக்கிறதா? உலகமே கோவிட்-19 வழியாக ஏன் இப்படி ஒரு கொடிய வியாதி வர வேண்டும்? கடவுளே இதற்கு அனுமதித்தார்? கடவுள் மனிதனை விட்டுவிட்டாரோ என்று சொல்லுகின்ற அவநம்பிக்கை சமயம் இன்றைக்கு ஒவ்வொரு சமயங்களும் வேறு விதமான கோணங்களில் பேசுகின்றப்பட்டது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையினை ஊட்டுகின்றார். தோமாவினுடைய ஐயங்களை அகற்றின ஆண்டவர் தளர்ந்து போயிருக்கின்ற, நிலையற்றிருக்கின்ற மூட நம்பிக்கையில் முடங்கி கிடக்கிற நம்முடைய நம்பிக்கையை தட்டி எழுப்புகின்ற திருக்காலமாய் இக்காலம் நமக்கு அமைந்திருக்கிறது. வீட்டில் அமர்ந்து தனித்திருந்து இறைவேண்டலோடு நம்மை மறு ஆய்வு செய்து இழந்த விசுவாசத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்பி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தோமா கண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ தன்னை அர்ப்பணித்ததைப் போல இந்நாளிலும் நம்மை அர்ப்பணிப்போம். வியாதி, துன்பம், துக்கம்
பசி, பட்டினி இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை விடுதலையாக்கி அன்றாட தேவைகளை சந்திக்கவும் அரசு வழியாகவும் இந்த சமூகம் நமக்கு தருகின்ற பேருதவிகள் வழியாகவும் கடவுள் நமக்கு துணையாயிருப்பார். ஒருபோதும் தீங்குக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். சகோதரருடைய நிழலிலே அடைக்கலம் போவோம். இறைவனுடைய பேரிரக்கம் இந்நாட்கள் நமக்கு ஆறுதலாய் அமையட்டும். விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய போராளிகளாய் அடியெடுத்து வைப்போம். கடவுளுடைய சித்தப்படி விரைவில் ஆலயத்திலே இணைந்து ஆண்டவரை தொழும் காலம் வரும். அக்காலத்திற்காக ஆண்டவரோடு ஒன்றிப்போம். இறை உறவிலே பெறப்படுவோம். ஆண்டவரின் திருப்பிலே உங்களை ஆசீர்வாதம் கூறி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோமாக. நம்பிக்கை நாயகராகிய எங்கள் ஆண்டவரே, தோமா அவநம்பிக்கையோடு இருந்த பொழுது தோமாவை சந்திக்க பூட்டிய அறைக்குள் வந்து தோமாவினுடைய அவநம்பிக்கையை மாற்றி நம்பிக்கையின் வாழ்வினை தந்து ஆண்டவருக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்க தூண்டிய வண்ணமாய், ஆண்டவரே, எங்களுடைய அறியாமை, எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள், கடவுளை வேதனைப்படுத்திய சூழல்கள், இப்படிப்பட்ட கொடிய வியாதி உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த காணொலி வழியாக ஆண்டவருடைய திருவார்த்தைகளை பகிரவும் இறை மக்களுக்காக இறை பாதத்தில் வேண்டவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கின்றேன். தூய கடவுளே, என் இறை மக்களும் என் பகுதி வாழ் மக்களும் நலமுடன் வாழவும், ஆரோக்கியமாய் வாழவும், சுத்தமாக வாழவும், நம்பிக்கையின் வாழ்க்கையில் தொடரவும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று வேண்டுகிறோம். மக்களுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட, தங்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்னும் ஆண்டவரே கடவுள் தருகின்ற வழிகாட்டுதல்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். கோவிட்-19 வழியாக இந்த வைரஸ் தாக்கத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் கடவுள் நலம் அருளி ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் குணப்படுத்தியுள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற சூழலிலே தங்களுடைய அன்பானவர்களை இழந்து தவிக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக இறை பாதத்தில் வருகின்றோம். ஆண்டவரே, இழப்பு என்பது தமிழ் நாம் எதனை தருகின்ற ஒன்று. அச்சூழலிலே ஆண்டவரே, தங்களுடைய அன்பானவர்களை இழந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்ய முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்டு வேதனையோடு இருக்கின்ற மக்களை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, இந்த நோயினுடைய தாக்கத்தின் வழியாக ஒருவருக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்ற பொழுது அவர் வாழ்ந்த இல்லங்களில் சூழ இருக்கின்ற மக்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு வேதனையில் வாழ்கின்ற இச்சூழலிலே எத்தனையோ மக்கள் உணவின்றி தங்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடி வீட்டுக்குள்ளே உலகில் இருந்து கொண்டு மற்றவர்களோடு தங்களுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள முடியாதபடி தேவைகள் சந்திக்கப்பட இயலாத சூழலிலே வருந்திக் கொண்டிருக்கிறபடி அடியவர்களுக்காகவும் வேண்டுகிறோம்.
கடவுளே, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு கடவுள் அனைத்திலும் புகலிடமாயிருக்கவும் அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படவும் ஆண்டவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரை, மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற தடங்கல்களும் வேதனைகளும் உண்மையாக தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வருவோரும் உண்டு, தேவையில்லாதபடி சுற்றித் திரிவோரும் உண்டு. இந்த கொடிய வியாதியினுடைய பாதிப்பை குறித்து உணராமல் உணர்வற்ற நிலைமையில் வாழ்கின்ற மக்களும் உண்டு. ஆண்டவரே, அவர்கள் எல்லாவரையும் சந்தித்தது வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் தங்களுடைய உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலங்களிலே பசியினால் மக்கள் நாங்கள் மாண்டு விடுவோமோ என்று சொல்லுகின்ற அங்கலாய்ப்பில் வாழ்கின்றவர்கள் தேவர் தங்களுடைய குடும்பத்தால் ஆங்காங்கே இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இனி பார்ப்போமோ என்று சொல்லுகின்ற ஒரு அங்கலாய்ப்பில் நிற்கின்ற பொழுது ஆண்டவரே, எந்த சூழல் இந்த வேதனையில் வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அனைத்தும் துன்பை தர வேண்டும் என்று சொல்கிறோம். எத்தனையோ மக்கள் தங்களுடைய நோய் நிமித்தமாய் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாதபடி இல்லங்களிலே வேதனையோடு வாழுகின்ற நோயாளிகளும் ஆட்சிக்கிறோம். மருத்துவமனையில் சென்றால் மருத்துவம் பார்க்க இயலாத நிலைமையிலே வேதனையில் வாழ்வோருக்கும் ஆண்டவர் விடுதலை வாழ்வை நல்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம் உருவாகியிருக்கிற இந்த சூழலிலே ஆண்டவரே, நாங்கள் நல்ல ஆரோக்கியமாய் இடகாலமாய் இருக்கின்ற காலங்களிலே ஆலயம் திறந்திருந்து ஆலயத்திலே தொழுகை நடக்கிற போது அந்நேரங்களிலே அவருடைய ஆலயத்தினுடைய அருமை கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிய சூழல் இன்று ஆலயம் வர விரும்பியும் வர இயலாத சூழலில் தனிமைப்படுத்தப்படுகின்ற நிலைமை. ஆண்டுடைய வசனத்தை கேட்க வேண்டும், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று துடிதுடிக்கின்ற இந்த சூழல் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக புகலிடமாக இருக்குது. இந்த காணொலி வழியாக இல்லங்களிலிருந்து ஆண்டவரை தொழுது கொள்கின்ற இந்த நேரம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆதலையும் நம்பிக்கையும் விசுவாசமாக தந்து அவருடைய இல்லங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி வாதைகள் கூடாதத்தில் அடைவார் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இல்லத்தையும் ஒரு தொழுகை கூடமாக மாற்றி தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லத்தில் இருந்து கொண்டு குற்றங்களை அறிக்கை செய்யும், ஆண்டவரிடத்தில் மன்றாடவும், ஆண்டவருடைய சமூகத்திலே இணைந்து ஏற்படுவது நிமித்தமாய் ஆண்டவருடைய மனம் மாற்றமடைந்து ஆண்டவரின் பேரழிகளிலிருந்து மக்களை காத்து ஆலயத்திலே பணிந்து குனிந்து முழங்கால் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிற காலத்திற்காய் காத்திருக்கிறோம். அப்படி ஒரு சூழலை தருகிற பொழுது நாங்கள் கூடி வருகின்ற பொழுது ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் துணைத்தார். என் திருச்சபையினுடைய அத்தனை குடும்பங்களையும் கடவுள் கண்ணோக்கி ஆசீர்வதிக்கும், யாருக்கும் தீங்கு வராதபடி ஆண்டவரே, நோய்களுடைய தாக்கமோ எந்த விதமான பலவீனங்களும் யாருக்கும் இராதபடி எல்லாரையும் கடவுள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த பௌதிகமாக வாழ்வார்களுக்காக வேண்டுகிறோம். கடவுள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும், அன்றாட தேவைகளை சமையும், நோய் நொடிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கடவுளுடைய சமாதானம் எல்லாரையும் வெளிப்படுத்தி வைத்தார். எங்களுடைய அன்பானவர்கள், எங்களை சார்ந்தவர்கள் அயல் நாடுகளிலே அயல் மாநிலங்களிலே இருக்கின்ற பொழுது கடவுளுடைய ஒத்தாசையும் கடவுளுடைய பராமரிப்பும் பாதுகாவலும் எல்லாருடைய வாழ்க்கையும் கிடைக்கப்பட ஆண்டவர் இறக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவர், இந்த நாள் கடவுள் தருகின்ற அமைதியின் நாடாக அமையட்டும். இந்த வாரத்திலே திருமண நாளை பிறந்த நாளை சந்திக்கிறவர்கள்
ஆண்டவருடைய பேரிரக்கத்தை காண துவைக்காம இந்த வாரத்திலே நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளுக்காக இறைப்பாதத்தில் வேண்டி நிற்கிறார்கள் எல்லாருடைய வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்டு எல்லாருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை நல்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். கர்த்தரை கண்டோம் என்று சொல்லுகின்ற விசுவாச வாழ்விலே ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைந்து செழித்து விட ஆண்டவர் இறக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களை சமர்ப்பித்து வேண்டி நிற்கிறோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய தூய ஆவியாரின் திருப்பாவும் இன்றும் சகல நாட்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பாராக.